ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க விடலாம் ஆனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்பறா நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வந்திருக்கிற டிராகன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். டிராகன் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு ஹிட் கொடுத்தவர். படத்தோட ஹீரோவும் ஏற்கனவே ஒரு டைரக்டராக இருந்து லவ் டுடேன்ற மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவர். இந்த ரெண்டு பேரோட காம்போல ஏஜிஎஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்புக்கு எந்த பஞ்சமுமே இல்லை. படத்துல ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா 12th கோல்டு மெடல் வாங்குற ஒரு பையன், ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரகுடா இருந்தால் தான் பிடிக்கும், அந்த மாதிரி படிக்கிற பசங்களோட சொன்னதுனால காலேஜில் அப்படியே உள்டாவா பெரிய ரவுடியாகி அந்த 4 வருஷம் 48 அரியர் உலகத்துல அதிகபட்சமாக வச்சு யாரையும் மதிக்காமல் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்பா அம்மா ஏமாத்திக்கிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல. ஒரு இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டு இனிமே அவன் தாங்காது அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக அப்போதான் அவருக்கு லைஃப் ரியலைஸ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உடனே அரியர் கிளியர் பண்ண முடியாதுன்றனால கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ஒரு கம்பெனியில் சேர்ந்து மிகப்பெரிய ஆளாயிடுறாரு. பட் வந்து ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டுன்ற மாதிரி எப்போ செஞ்ச தப்பு திரும்ப திரும்ப வர மாதிரி இவர் பண்ண தப்பு பெரிய ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது வந்து நிற்குது. அதுக்கு என்ன பண்ணாரு, இது எப்படி சமாளிச்சாரு அப்படின்றது இயக்குனர் வந்து இந்த 2K கிட்ஸுக்கே உரிய அந்த ஒரு ஜாலி, அதே மாதிரி சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே சரியான கலவையில கலந்து கொடுத்துருக்கிறாரு. படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏலியர் காலகட்டங்கள்ல சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் அறிமுகமான படத்துல எப்படி ஒரு ஜாலியா சுத்திக்கிட்டு யாரையும் மதிக்காம வீட்டுல வந்து வேலை வெட்டி இல்லாம நல்லா டயத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு யாராவது சப்போர்ட் பண்ற கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இருப்பாங்களோ அந்த கேரக்டர் டெம்ப்ளேட்டை அப்படியே பண்ணியிருக்காரு. இவர் பாடி லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா தனுஷை நிறையவே ஞாபகப்படுத்துது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மாதிரி இவர் கொஞ்சம் மெச்சூரான மிடில் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் இவரோட நடிப்பு வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு சில அனிமேட்டட் லுக்கு, ஒரு கார்ட்டூன் வர மாதிரிலாம் அவர் என்னென்னமோ பண்றாரு. அது வந்து இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. இவர் கேரக்டருக்கு ஏற்ற ரோல் நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. இவங்களுக்கு ஜோடி அபர்ணா நல்ல ஒரு லவ்வர், அதாவது வெறித்தனமான லவ்வர். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க மேற்படிப்பு படித்தாலும் 2 வருஷம் சும்மா வெட்டியா சரக்கு அடிச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற ஹீரோவுக்கு அதாவது லவ்வருக்கு செலவு பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். பட் ஒரு லெவலில் இவங்க வெறுத்து போய் இவங்க வெறுக்கிற அந்த பிரேக்கப் முடிவு வந்து சிம்பிளாக இருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக வந்து எடுத்திருக்காங்க. ஹீரோக்கோட இன்னொரு செகண்ட் லவர் அவங்களும் நல்லா தன்னோட பே பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோக்கு வைக்கிற டெஸ்ட் ஒரே நாள் நைட்டில் அவர் ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கு. படத்தோட வந்து ஹீரோட அப்பா அம்மா ரோல் ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூத்தான ஒரு சப்ஜெக்ட், கொஞ்சம் டான் படம், நிறைய காலேஜ் படங்கள் நினைவுபடுத்தினா கூட எங்கேயுமே கிரிஞ்சா இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்கள் போர் அடிக்காம அது குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போனது. ஹீரோக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவர் என்ன பெரிய ரவுடியா அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஓரளவு காட்சிகள் அதை சமன்படுத்தியிருக்கார் இயக்குனர். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்க டிஃபிகல்டிஸை ஒரு ஜாலியாக சொல்ற மாதிரி ஹீரோவோட நிலைமையை காமிச்சிடறாரு. ஹீரோயின் சம்பந்தமான காட்சிகள், அதுவும் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இவர் ஏற்படுற மாற்றம், அம்மா பொண்ணெல்லாம் வச்சுக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பா எங்கேயுமே கிரிஞ்சா இல்லாம கொஞ்சம் மாறினா கூட பழைய படங்கள் நிறைய பார்த்த மாதிரி இது இருந்தா கூட தன்னோட ரெஃபரன்சிங் டச்சை இயக்குனர் அங்கங்கே கொடுத்துருக்காரு. ஸ்கிரீன் பிளே தனக்கு ஏற்ற மாதிரி இவர் வளைச்சுக்கிட்டாலும் அது வந்து போர் அடிக்காம பண்ணது வந்து இயக்குனரோட பிளஸ். படத்துல கேரக்டர்ஸோட நடிப்பு தவிர சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபுட் டேப்பிங் நம்பர், அப்புறம் வந்து ஸ்ரீராம் படத்தை வழித்துணைய பாட்டுல ரொம்ப சூப்பராக கேட்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச ஒரு டெம்போவோட இந்த படத்தை நிப்பாட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த மிஸ்கின் கேரக்டர், நண்பன் சத்யராஜ், டான்ல ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி கேரக்டர் இருந்தாலும் தனக்கே ஒரு ஸ்டைல பண்ற முதல் காட்சியிலேயே பொதுவாக அது நல்லா படிச்ச பையனை தான் காமிச்சு காலேஜில் பேசுவாங்க. இங்க ஒருத்தன் படிச்சவன் எப்படி வீணா போனான்ற அந்த அறிமுகம் நல்லா இருக்கு. ஹீரோ வேலை வெட்டிக்கு போகாம பசங்க போனோம் ரீல் போடுற சீன்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நெகட்டிவ் பார்த்தா ஹீரோ சின்ன பையன் மாதிரி இருந்தா கூட அந்த ஒரு பாடி நம்மளால ஏத்துக்க முடியல, மனோபல மாதிரி ஆள் இருக்காப்புல. அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சினிஜேந்து, சார்லி எத்தனை வயசானாலும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. அவங்க பசங்களே காலேஜுக்கு போனாலும் அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கூட ஒரு ஆட்கள் நல்ல தொப்பையா வழுக்கையா பெருசுங்க மாதிரி இருக்காங்க. பட் அவங்க யூடியூப்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால படத்தோட பாப்புலாரிட்டிக்கு பயன்பட்டிருக்காங்க. ஹீரோ என்னதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் அவர் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பைசா கொடுத்து பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒத்தனுமே வந்து அது ஏன்டா வேலைக்கு போலன்றது ஒரு சீரியஸா அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியல. அம்மா அப்பாவும் அதை வந்து கண்டுக்கல. இதே மாதிரி ஹீரோயின் 2 வருஷமா எதுக்கு ஹீரோக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியல. இப்படி இருக்க யாராவது கண்டிச்சிருந்தா ஹீரோ அப்பயே தெரிஞ்சிருப்பாரு. ஒரு வெரிஃபிகேஷன்லாம் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனில ஒரு தேர்ட் பார்ட்டியை கொடுத்தா பண்ணுவாங்க. இதுல என்னமோ இவரே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பத்திரிக்கை வந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி கௌதம் மேனன் மிஸ்கினுக்கு ஃபோன் பண்றதுலாம் வந்து சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஒரு ஹீரோ என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவன் கடைசியில் ஜெயிச்சிருவான்றது சினிமாவுக்கு ஒரு முடிவு நல்லா இருந்தா கூட நிஜ மக்கள் மத்தியில வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பா லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்ததுல எப்படிதான் எல்லா மத்தியில அவன் போய் ஜாலியா செட்டில் ஆயிடுவான். பட் இதுல அப்படி இல்லாம என்னதான் நீ ரவுடித்தனம் பண்ணி பொறுக்கித்தனம் பண்ணாலும் எப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா கூட படிப்பு, அது குறிப்பா ஒரு டிகிரி முடிக்கிறதுன்றது எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றத மிஸ்கின் வாயிலா
ஒரு ஆசிரியர்கள் வாயில வந்து இந்த ஹீரோ சொன்னது, அது வந்து இயக்குனர் சொல்ல வச்சது, இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் என்டர்டைன்மெண்ட், இது ஒரு நார்மல் காலேஜ் ஃபிளிக்கா போயிருக்க வேண்டிய படம். இந்த டைரக்டரோட தாட் ப்ராசஸாலையும் அந்த கண்டென்ட் அது சொன்ன இண்டென்ட்காக வந்து நிக்குது. லவ் டுடே, ஓமை கடவுளே, இந்த 2 படம் ஹிட்ஸை வச்சு அந்த எதிர்பார்ப்போட போகாம ஒரு நார்மல் என்டர்டைன்மெண்ட் நம்பி போனா படத்தை ரசிக்கலாம். கொஞ்சம் டான் வந்து அங்கங்க ஞாபகப்படுத்தினா கூட பிரதீப் ரங்கநாதன், மிஸ்கின் இவங்களோட ஸ்டைல்ல ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள நம்மளை உட்கார வச்சிருக்காங்க. இந்த இயக்குனர் வந்து இளைஞர்கள் இப்படிதான் படிப்பு முக்கியம்ன்றத அவங்க உலகத்துக்குள்ளே இப்ப ரொம்ப ஜாலியா சொல்லியிருக்காரு. வாங்க போகலாம் பஞ்ச் லைன், டிராகன் ஃப்ளையிங் ஹை, 3 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.